சபேஷ் அண்ணன் வந்து எனக்கு 97லேருந்து என் கூடவே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. என்னோடய முதல் படத்தில் வந்து கடைசி படங்கள் வரைக்கும் எல்லா படத்தோட ரெக்கார்டிங்கும் அவர் இருப்பார், மாயக்கண்ணாடி தவிர. இந்த இழப்பு வந்து அவங்களுக்கு எப்படி அவங்க குடும்பத்தில் ஒரு பெரிய இழப்பாக இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கும் என்னோடய சினிமாவுக்கான இழப்பாக நான் பார்க்குறேன். அவ்வளோ அற்புதமான மியூசிக் டைரக்டர்ஸ் 2 பேரும், சபேஷ் அண்ணனும் முரளி அண்ணனும். அவங்க பின்னணி இசை பண்ணாங்கன்னா அதை நம்ம மாற்றியோ பேசவே முடியாது. அவ்வளோ தூரம் அவங்களுக்கான அங்கீகாரம் நம்ம ஊரில் கிடைக்கல. அதுதான் என்னோடய வருத்தம். அவ்வளோ பெரிய திறமைசாலிங்க. ராஜா சார்கிட்ட வாய்ச்சிருக்காங்க, ரகுமான் சார்கிட்ட வாய்ச்சிருக்காங்க, தனியாக நிறையா படம் பண்ணியிருக்காங்க. என்னோடய தவமாய் தவமருந்து, பொக்கிஷம் எல்லா பாடலும் ஹிட்டு. ஆனால் அவங்களுக்கான அங்கீகாரத்தை இந்த சமூகம் அடுத்தடுத்து பார்த்துச்சான்னா கிடைக்கல. ஏன்னா இங்கே வந்து பந்தாவுக்கும் பகட்டுக்கும் அந்த நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசுகிறவங்களுக்குள்ள மரியாதை வந்து சாதாரணமாக இருக்க மக்கள்கிட்டருந்து வர்ற எழுகிற இந்த திறமைக்கு கிடைக்கிறது இல்லை. அதுதான் நான் இப்போ அவரோட முகத்தை பார்க்கும்போது யோசிச்சுட்டே இருந்தேன்.